ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருந்துறது கிடையாது. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருப்போம் இல்லையா? நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலையில் ரொம்ப சந்தோஷமாக எழுந்திரிச்சோம்னு வைங்களேன், அந்த நாளே சூப்பராக போகும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜேர்னல் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம், எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசுவோம், மிங்கிள் ஆகும். அந்த நாளே சூப்பராக போகும். ஆனால் இப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டு சோகமாக எழுந்திரிச்சோம்னா முடிஞ்சு போச்சு அந்த நாளே. முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சா ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு நைட் தூங்கும்போது சந்தோஷமாக தூங்குறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய கஷ்டங்கள் வரும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது நைட் தூங்குறதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்காது. அப்படி இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம போயிட்டுருப்போம், டிராஃபிக்கில் ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகும், லேட் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அது பெருசாக ரியாக்ட் பண்ணிட்டு அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஒரு டென்ஷன்லேயே இருப்போம். இப்போ வீட்டில் யாராச்சும் கூட சண்டை போட்டு போயிருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்னால் நம்ம காலையிலேயே ஏதாவது டென்ஷன் ஆனோம்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த டென்ஷனோடவே சுற்றிட்டுருப்போம். மேபி அது ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் கூட பேசி நம்ம ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த நாளே அப்செட் ஆன மாதிரி ஆயிரும். சப்போஸ் ஈவினிங்குமே அதை சால்வ் பண்ண முடியலனா அது அந்த ஸ்ட்ரெஸ் மண்டேயில் ஏறி அடுத்த நாளுமே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் போகும். ஸோ எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நியூ டேவாக ஸ்டார்ட் பண்ணணும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அதை முடிஞ்சால் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண முடியலனா அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதோட சந்தோஷமாக தூங்கினா தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்ன பிடிக்குமோ, என்ன பண்ணால் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகுமோ, மோட்டிவேட் ஆகுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணால் நார்மல் ஆவாங்க. ஒரு சிலர் வாக்கிங்கு, சாங் கேட்டால் நார்மல் ஆவாங்க. சிலர் புக்ஸ் படித்தா ஆவாங்க. ஒரு சிலர் அமைதியாக இருந்தாவே கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் நார்மல் ஆகிற பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக எப்படி இருந்தால் நீங்கள் நார்மல் ஆவீங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் நடுவில் பிரச்சனை வந்தால் மிடில் ஏதாவது டென்ஷன் ஆனால் ஓகேவா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்போ வந்தாலும் அதுக்கு நைட் தூங்குறதுக்குள்ளே அதுக்கு ஏதாவது என்ன பண்ணி அதை நார்மல் பண்ண முடியுமோ நம்மளை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஏன்னா மைண்ட் செட்டு தான் எல்லாமே. ஸோ நம்ம தூங்குறதுக்குள்ளே அதையவே நினச்சிட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் அதே டென்ஷனில் எழுந்திரிக்கும் போது அந்த அடுத்த நாளுமே ரொம்ப நம்ம அஃபெக்ட் பண்ணுவோம். அது மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது நிறைய பேர் அது பண்ணுறாங்க. இது ரொம்ப ஈஸின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதை பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் இதுவே நமக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகும். நானும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இருக்கும், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவோம்ல, அதே தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடணும். இதுவும் சரியாயிரும் அப்படின்ட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு இதை விட பெட்டராக மாறலாம். அதனால் அந்த ஒரு ஹோப் எப்போவுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு நம்ம மேலே எப்போவுமே அன்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ கஷ்டமே வரட்டும், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, என்ன ஆகுது? எண்ட் ஆஃப் த டே நான் தான் சஃபர் ஆகிறேன், அவங்க கிடையாது. ஸோ நமக்கு நம்ம கைண்டாக இருக்கணும். அதனால் நம்ம ஹர்ட் ஆகிக்க வேணாம். எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது தான். ஆனால் நமக்கு நம்ம கைண்டாக இல்லைன்னா வேறு யார் கைண்டாக இருப்பா? அந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் புரிஞ்சுட்டு ஜாலியாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
போகணுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட சீக்கிரம் பார்ப்போம். நன்றி.